ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்குமே வணக்கங்க. என்னங்க, நமக்கு தினம் காலையில் எழுந்திரிக்கிறோமா, இன்னைக்கு வாழ்க்கை இவ்வளோதாங்க, இருக்க வரை சந்தோஷமாக இருப்போமேன்னு போட்டிருக்கேன்னா வெள்ளிக்கிழமை நாள் அதுவும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தினம் நம்ம எழுந்திரிக்கிறோம், நமக்கு புஸ்தகம் படிக்கிறதுக்கு டைம் இல்லையா? வீட்டுருங்க சமைக்கிறதுக்கு நல்லா சமைக்கணும், நல்லா ஸ்பெஷலாக சமைக்கணும், டேஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்றதுக்கும் டைம் இல்லையா? வீட்டுருங்க படிக்கிறதுக்கு டைம் இல்லையா? வீட்டுருங்க அடுத்து நம்ம என்ன என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் இல்லையா? எல்லாரோடையும் சந்தோஷமாக பேசி சிரிக்கிறதுக்கு டைம் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? நம்மளுக்கு வாழ்க்கை நடத்தணும் தானே. இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றம் செஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது தெரியுங்க. நம்மளுக்கு இது அட்வைஸ் கிடையாது, சரிங்களா? நம்ம வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள், இன்னைக்கு இருக்கிறது எதுவுமே நாளைக்கு இல்லைங்க. நினச்சி பாருங்கள், அகமதாபாத் அந்த விமான விபத்தில் பயணித்தவங்க எல்லாருமே நினச்சி பார்த்துருப்பாங்களாங்க, நமக்கு இப்படி ஒரு விமான விபத்தில் சிக்க போகிறோம் அப்படின்னு. இது கோர விபத்து தானுங்களா, சரிங்களா? நினச்சி பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக கிளம்பியிருப்பாங்க, எவ்வளோ எத்தனை கனவுகளோட எத்தனை ஆசையாகவும். இதில் முதல் தடவை பயணிக்கிறவங்க இருப்பாங்க. வாழ்க்கையை போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபேமிலி 5 பேர், இந்த ஃபேமிலியெல்லாம் செட்டில் ஆகிற வயசு, அதெல்லாமே யோசனை பண்ணி பாருங்க. எப்படி நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குதுங்க. இன்னைக்கு இருக்கிறது எதுவுமே நாளைக்கு இல்லைங்க. அதனால் வாழ்க்கை இவ்வளோதாங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போமே. எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வருது இல்லையா? இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு எப்பொழுதும் இறை நம்பிக்கையோட இது அட்வைஸ் இல்லைங்க. குலதெய்வ வழிபாடோட நீங்கள் பெரியவங்களை முதல்ல வீட்டில் பெரியவங்களை மதித்து நடக்கணுங்க. அதே போல் உங்கள் மனதை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நல்லதை சாப்பிடுங்க, பொரிச்சது வேண்டாம், வறுத்தது வேண்டாம், நல்லதை சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் மற்றவங்க மகிழ்ச்சி அடையும் போது உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். வாழ்க்கையில் என்னங்க நம்ம கொண்டு போக போகிறோம்? கண்டிப்பாக ஒன்றுமே கொண்டு போக போகிறதில்ல. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதுக்குள்ள ஈகோ, கோபம், போட்டி, பொறாமை, பணம் இன்னைக்கு வருது நாளைக்கு போகுது. ஆனாலும் அந்த பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைதாங்க, சரிங்களா? ஆனாலும் போட்டி பொறாமை எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில். எல்லாத்துலேயும் நம்ம கடந்து தான் வரணும், சரிங்களா? இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஈகோ இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தினா அந்த இல்லமே உங்களுக்கு சொர்க்கமாக இருக்குங்க. அதே போல் குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக இருக்க குடும்பத்தில் பாருங்கள், கண்டிப்பாக மகாலட்சுமி தங்குவாங்க. எந்த வீட்டில் குறை இல்லாமல் இருக்க குறைய பெருசு பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவியாக இருந்து பாருங்களேன். உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்குது. நெகட்டிவாக நினைக்காம நேர்மறையான எண்ணங்களே கொண்டு இருந்து எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தால் உதவி செய்ய முடியலையா, உடலால் உதவி செய்யுங்க. எப்படி உங்களுக்கு வாழ்க்கை அமையுதுன்னு பாருங்கள். உங்கள் நல்ல எண்ணமே உங்களை உயர்வுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. இது வாழ்க்கையில் நிறையா பேர்த்த நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன், சரிங்களா? வாழ்க்கை இவ்வளோதாங்க, இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக இருப்போங்க. என்ன நம்ம இப்போ போகிறப்ப கொண்டு போகிறோம், நல்லா சந்தோஷமாக சிரிக்கலாம், சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகலாம், நல்லா விரும்பினதை சாப்பிடுங்க, விரும்பினதை இருங்க, சந்தோஷமாக இருங்க. கெட்டதெல்லாம் பேச வேண்டாம், நல்லதையே பேசுவோமே. அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் நடந்த இறந்த எல்லா ஃபேமிலிக்கும் இரங்கலை தெரிவிச்சுட்டு அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தித்துட்டு நீங்கள் முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி கூறுறேங்க.